ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேஷண்ட்டை பற்றி பார்க்கலாம். பேஷண்ட் ஒரு 75-year-old ஜென்டில்மேன். ஆஃப்டர்நூன் ஒரு 2:30 பெயின் சொன்னார். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது ஒரு 4:30 வந்தார். வந்தோடனே பேஷண்ட்டுக்கு ஒரு இசிஜி எடுத்ததில் இன்ஃபீரியோலமை, அதாவது மேஜர் ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி வந்துருந்துச்சு. நம்ம பேஷண்ட் பட் இனிஷியலாக ரிலக்டண்ட்டாக இருந்தார். நம்ம நல்லா பேசி கவுன்சிலிங் கொடுத்து அவரை ஒத்துக்க வச்சோம். நம்ம பேஷண்ட்டை ஆன்ஜியோ பண்ணதில் 3 ரத்த குழாயிலையும் அடைப்புகள் இருந்துச்சு. அதில் வலது பக்கத்தில் உள்ள ரத்த குழாய் தான் கல்பிரிட் வெசல்னு சொல்லுவோம். அதாவது ஹார்ட் அட்டாக் உண்டாக்குன ரத்த குழாய். அதுக்கு மட்டும் நம்ம இமீடியட்டாக நம்ம ஸ்டென்ட் பண்ணிவிட்டு ஐசியூவில் ஸ்டேபிள் பண்ணிவிட்டு நம்ம 2 days கழிச்சு நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் பண்ணோம். நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் பண்ணுறப்ப லெஃப்ட் சைடில் மெயினான ரத்த குழாய், அதாவது லெஃப்ட் மெயின் பைஃபகேஷன் சொல்லுவோம், அந்த இடத்துல ஸ்டென்ட் பொறுத்துற மாதிரி இருந்துச்சு. நம்ம ஹாஸ்பிட்டலில் என்டையர் டீம் எல்லாரும் சேர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ப்ரொசீஜரை முடிச்சு இப்போ பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாரு. 2 follow-up visits வந்துட்டார். தேங்க்யூ. என் பேர் முரளி. நான் இங்கே ஊரப்பாக்கத்தில் தான் இருக்கேன். நான் உடம்பு எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு ஐ எம் நாட் வில்லிங் டு லீவ் ஃபர்தர். அந்த மாதிரி டைமில் என்னுடைய ஒய்ஃப் தான் எடுத்தாந்து இங்கே சேர்த்த மாதிரி. அப்போ வர சொல்ல கடவுள் மனுஷ ரூபத்தில்னு சொல்லுவாங்க. அருண்ன்ற டாக்டர் வந்துட்டு யூ நீட் டு கோ ஃபார் சர்ஜரி இம்மிடியட்லின்ட்டு. he has not waited for any decision. He has given me the life. எனக்கு என்ன பண்ணாருன்னா இம்மிடியட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு மடமண்ணெல்லாம் பண்ணிட்டு அன்ன ஈவினிங்கே எனக்கு ரைட் சைடில் ஒரு பிளாக் இருந்தது. அந்த பிளாக் கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் ஃபர்தர் வெரி கோஆர்டினேட்டிவ். இந்த இதில் எடுத்தான் சேர்க்க சொல்ல வாட் யூ கால் தட் எமர்ஜென்சி இன்டென்சிவ் கேர். அதில் வர சொல்ல ஐசியூவில் பீப்புள் ஆல் அட்டெண்டட் வேர் வெரி கோஆப்ரேட்டிவ். அவங்க சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னென்னா எங்கள் நன்மைக்கோசம் தான் சொல்கிறாங்க. நீங்கள் இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, அது மாதிரி நல்ல கேர் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் த நெக்ஸ்ட் டே அனதர் சைடில் எப்படி இருக்குன்னு கேட்டு இட் ஹாஸ் டு பி டன் இம்மீடியட்லின்னு சொல்லிட்டு அப்போ பண்ண சொல்ல எங்கே போனாலும் ஒரு பைசா ப்ராப்ளம் இருக்குது. நான் அசோக் லைனில் ஒர்க் பண்ணுறேன். கம்பெனியில் சில எலிஜிபிலிட்டி கொடுத்துருந்தாங்க. அது வர சொல்ல இப்ராஹிம்னு ஒருத்தர் இருந்தார், அந்த கோஆர்டினேட்டரு. இப்ராஹிம் கோஆர்டினேட்டர் நாங்கள் பில்லிங்லாம் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி தரேன் சார், ப்ரொசீஜர்லாம் கரெக்டானது ஒன்று சொல்லியிருந்தார். சரி, எதுவுமே அவுட் ஆஃப் த வே ஒன்றுமே கிடையாது. தெர் இஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஃபைனலி எங்களுடைய பேக்கெட் சூட் ஆகிற மாதிரி இருந்தது. எங்களுக்கு என்ன பைசா செலவு பண்ணணுமோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே வர மாதிரி இருந்து அந்த பில்லிங் ப்ராசஸில் மிஸ்டர் இப்ராஹிம் இஸ் ஹெல்ப் லாட். அட்டெண்டன்ஸ் தே ஆர் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ். இதை பண்ணலாம், இது செய்வோனா, இது செய்யுங்க, அந்த மாதிரி. ஐ ஃபெல்ட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் மணி ஓரியன்டட். இன் த சென்ஸ் வாட் ஹஸ் ஹேப்பன்ட் இஸ் மணி இஸ் ஆல்வேஸ் தேர். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்துகிறாங்கன்னா அதுக்கு வேண்டிய பைசாலாம் கொடுக்க வேண்டியிருக்கும். பட் இட் இஸ் நாட் ஃபுல்லி மணி ஓரியன்டட். இட் இஸ் ஹியூமன் ஓரியன்டட். வர சொல்ல இவங்களுக்கு பண்ணால் எது நல்லா இருக்கும், எது சூட்டபிள் ஆகும், அந்த மாதிரி கைடன்ஸ்லாம் பண்ணி கொடுத்ததுக்கு ஆன் பிஹாஃப் ஆஃப் ஒன் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், ஆன் பிஹாஃப் ஆஃப் மிஸ்டர் அருண் அண்ட் த ப்ராசஸிங் டீம், த பில்லிங் டீம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதில் நல்லா கோஆர்டினேட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஒன் ஹெல்த் ஹாஸ்பிட்டல். தேங்க்யூ.